வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/7/2025 ஆடி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அம்பாளுடைய வழிபாடை செய்து கொள்ளக்கூடிய வேந்தர் டிவி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரத்தத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இரத்தபந்த உறவுகளுடன் ஏற்படக்கூடிய கோளாறுகள் தான் கவலை. தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, சுபகாரியம் ரீதியாக, பண வரவு ரீதியாக அனுகூலம். பயணங்கள் ஏற்றத்தை தரும். பொறுமையாக திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை தரும். டக்குன்னு இருந்து இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முடிவுகள். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பணம் கொடுக்கல் வாங்கல், பதவி உயர்வு, ப்ரமோஷன், புது தொழில், கூட்டு தொழில், அனுகூலங்கள், நலம் சம்பந்தப்பட்ட சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடை. பிள்ளைகள் விஷயத்தில் சுபிட்சம் காணப்படும். துணை அல்லது துணைவியார் மூலியமாக அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பதட்டத்தை படிப்படியாக குறையக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மன அழுத்தம் மட்டும் கொள்ளாத கடகராசிக்காரர்கள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாத கடகராசிக்காரர்கள், மேலதிகாரிகளிடம் தர்க்கம் பண்ணாத கடகராசிக்காரர்கள், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுங்க. வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, கலைத்துறையினர், படைப்பாளிகளுக்கெல்லாம் டக்குன்னு நன்மைகள் காணப்படும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. அசையா பொருள் சேர்க்கை. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் மேற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிரிதமான அமைப்பை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழிலில் அதி அற்புதம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் நம்பிக்கையும் சந்தோஷமும் காணப்படும். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய மாற்றங்கள், வரவேற்கத்தக்க மாற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் கவனம். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் கவனம். மேலதிகாரிகள் உங்கள் மீது வன்மம் கொள்ளக்கூடிய காலகட்டம். தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது, பிள்ளைகளுடன் ஆக்ரோஷப்படக்கூடிய விருச்சகம் கஷ்டத்தை ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும்.
இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகள் மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் உங்களை தாங்கி நிற்பதுக்கு தயாராக இருப்பார்கள். அவரை நோகடிக்க செய்வது எந்த விதத்தில் நியாயம்? வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யக்கூடிய தனுசுக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து தரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். பழைய கதைகளை பேசிக்கொண்டு வாழ்க்கையை வீணடிக்காமல் இருப்பது நன்மை. டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுகிறது. தொழிலில் டக்கென்று நல்ல முடிவுகள் பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்கள் பைசல் செய்வதனுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். மனதில் இருந்த பாரங்கள், டிப்ரெஷன்கள் குறையும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.